அவர்கள் நினைத்த மாதிரி இது எதுவும் நடக்கல. அவர்கள் நினைச்சாங்க சும்மா ஈரான்ல நம்ம தாக்குதல் நடத்த உடனே அந்த மக்கள் எல்லாம் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் நிலை குலைந்து போவார்கள், ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், எனவே நாம கொமேனியை நாம அடித்து விட்டால் அந்த மக்கள் எல்லாம் சரண்டராய் விடுவார்கள், நாம நினைக்கிற மாதிரி முன்னாடி ஷா ஆட்சியை கொண்டு வந்த மாதிரி இப்ப நம்ம விரும்புகின்ற ஒருவர் வைத்துக் கொண்டு மீண்டும் எளிதாக அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் நடக்கவில்லை. ஈரான் மிக பெரும் பலமாக அந்த கடைசி குட்ஸ்டே இருக்கிறது அல்லவா, அவர்கள் ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை அவர்கள் பெரும் பேரணியாக நடத்தியதே உலகத்திற்கு சாட்சியாக இருந்தது. ஈரான் மக்கள் இன்றைக்கு வலுவாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது மீண்டும் உச்சத்தலைவரை நியமிக்க கூடாது என்று ட்ரம்ப் சொன்ன போது, எங்கள் நாட்டினுடைய உச்சத்தலைவரை நியமிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்குத்தான் இருக்கிறது, உனக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் முஸ்தபா கமைனி என்ற ஆயத்துல்லா குமைனுடைய மகன் இன்றைக்கு அந்த உச்ச பொறுப்பை ஏற்கிறார். தொடர்ந்து அவர்கள் பேராண்மையுடன் இருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த வாதங்களை எல்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டா நமக்கு இவ்வளவு ஒரு கோமாளித்தனமான, இப்போ சொல்ல ஈரான்ல என்னத்த உச்ச தலைவரா போடும் சொன்னாங்க, நாங்க வேண்டான்ட்டேன். இவ்வளவு நகைச்சுவை, இந்த யுத்தம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் இந்த உலகம் பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கூடியது.